முதல் 1 கோடி சேர்ப்பதின் அவசியம் என்ன? நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ள நான் அந்த 1 crore சேவிங்ஸ் பர்பஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போனாலும் நீங்க அதை பத்தி ஒரியே பண்ண மாட்டீங்க. ஒரு 5-7 இயர்ஸ் தாண்டும் போது you will see some decent returns in SIP. 2028 எண்டுக்குள்ள நான் அந்த 1 crore இன்வெஸ்டட் அமௌண்ட் நான் உள்ள கொண்டு வரணும். அவ்வளோ என்னோட கார்பஸ் பில்டிங் ரொம்ப பெருசா இருக்கும். இது நான் ஓரளவுக்கு ரீசனபிள் இன்கம் இருக்கவங்களுக்கு பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you again. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஒரு வெல்த் கிரியேஷனில் இது ஒரு கேம் சேஞ்சர்னு என்னால் சொல்ல முடியும். முதல் 1 கோடி சேர்ப்பதின் அவசியம் என்ன? நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். முதல் 1 கோடி சேர்ப்பதின் அவசியம் என்ன? நான் சொல்கிறது சேவிங்ஸ். அதாவது உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 3 காலம் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று இன்வெஸ்டட் அமௌண்ட்டு, இன்னொன்று கரண்ட் வேல்யூ, தேர்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா XIR CAGRன்னு சொல்லி 3 காலம் நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ பேச போகிற தலைப்பு உங்களோட இன்வெஸ்டட் அமௌண்ட் ஏன் அந்த 1 crore இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் வில் பி a கேம் சேஞ்சர் இன் யுவர் வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் டில் தி எண்ட். அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். முதல் 1 கோடி சேவ் பண்ணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதனால் ஒரு 6 அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்குங்க. நான் ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறேன். அட்வான்டேஜ் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே இந்த 1 crore இன்வெஸ்டட் வேல்யூவை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? யூ ஆல் அக்செப்ட் லைஃப் ஆல்வேஸ் கம்ஸ் வித் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். கரெக்டாக? நம்மளுக்கு இங்கே 3 years 5 years கழிச்சு நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் இருக்கும், இன்கம் பொட்டென்ஷியல் என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு திங் நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. தேர்டு, நம்மளுக்கு என்னென்ன புதுசாக கமிட்மெண்ட்ஸ் வருங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லைஃப்பில் எப்பயுமே நிறைய சேலஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ள நான் அந்த 1 crore சேவிங்ஸ் கார்பஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா நான் ஃபர்தராக எதுவும் பண்ணவே இல்லைனா கூட யூ ஆர் த்ரூ ஃபார் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். செகண்ட், இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷ்னலி யூ வில் ஸ்டே டிஸ்கனெக்டட் ஃப்ரம் தி மார்க்கெட் வாலட்டாலிட்டி. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஃபண்டு வேல்யூ நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு 20% ஏறுது, 20% இறங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 crore நான் கார்பஸாக பில் பண்ணியிருக்கேன், ஓவரால் ஃபண்ட் வேல்யூ நான் பில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது ஒரு 20% மார்க்கெட் ஃபால் ஆகும்போது என்ன நடக்கும்னா, உங்களோட மார்க்கெட் வேல்யூ, அதாவது உங்களோட ஃபண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 lakhs வந்திருக்கும். நவ் யூ வில் கெட் டிசப்பாயிண்டட். அடடா, நான் 1 கோடி நான் பார்த்தேனே, இப்போ 80 லட்சத்துக்கு வந்துருச்சு, நான் அப்போவே விற்றுருக்கணும். இந்த மாதிரி நிறைய எமோஷனல் தாட்ஸ் நிறைய வரும். வேறு இன்வெஸ்டட் அமௌண்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போனாலும் நீங்கள் அதை பற்றி ஒரியே பண்ண மாட்டீங்க. மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் உங்களோட இன்வெஸ்டட் அமௌண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அண்ட் இன்னொரு மைண்ட் செட்டில் என்ன சேஞ்ச் வரும்னா, இப்போ எனக்கு மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால நான் கடகடன்னு என்னோட இன்வெஸ்டட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற அந்த டிரைவிங் ஃபோர்ஸும் உங்களுக்கு வருங்க. இது செகண்ட் அட்வான்டேஜ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய பேர் தவறுகள் செய்யறது பிகாஸ் ஆஃப் எமோஷன்ஸ் தான். பர்சனல் லைஃப் இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப் இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் லைஃப் இருந்தாலும் சரி, எமோஷன்ஸை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலன்னா டெஃபினட்டாக நம்ம லைஃப் டிசாஸ்டர் தான். தட் இஸ் வாட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அவர் ஃபினான்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால எமோஷன்ஸை பெட்டராக மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களோட இன்வெஸ்டட் அமௌண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். தேர்டு, எவ்ரி ஒன் ஆர் டாக்கிங் அபவுட் நீங்கள் 15 இயர்ஸ்க்கு 15,000 rupees போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 crore கார்பஸ் பில்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்படுறோம் நம்ம. ஆனால் SIP இஸ் அ போரிங் எக்ஸசைஸுங்க. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் SIP பார்த்தீங்கன்னா 3 years or 5 years தாண்டாததுக்கு காரணம் என்னென்னா, இன்னும் நான் 10 வருஷம் கட்டணும், இன்னும் 15 வருஷம் கட்டணும், அதுக்குள்ளே எனக்கு நடுவில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் வரும். SIP பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த ஒரு 10 years 15 years நீங்கள் SIP பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு 5 years தாண்டும் போது இல்லை 3 years தாண்டும் போதே ஒரு மாதிரி உங்களுக்கு போரிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் செகண்ட் திங், SIPயில் நீங்கள் பெரிய ரிட்டர்ன்ஸையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க இம்மீடியட்டாக. ஒரு 5-7 years தாண்டும் போது தான் யூ வில் see some decent returns in SIP. அதுக்குள்ளே மார்க்கெட் 2 cycle மேலே போகும், 2 வாட்டி கீழே வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி வரும், உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ரிக்வயர்மெண்ட் வரும். இந்த மாதிரிலாம் நடக்கும்போது மோஸ்ட் லைக்லி நம்ம SIPயை ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நான் SIP பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஆனால் SIP பண்ணும்போது கூடவே இந்த லம்சம் ஃபேக்டர் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு டிரைவ் கிடைக்கும். அடுத்த 3 years 5 yearsக்குள்ளே நான் எப்படி அந்த 1 crore ரீச் பண்ணுறது, எப்படி நான் அந்த 20 lakhs per annumங்கிறது நான் கொண்டு வர முடியும். இது நான் ஒரு ஹை ஏர்னர்ஸை பற்றி சொல்கிறேன்.
இப்போ எனக்கு வந்து 5 இயர்ஸுக்கு அது நாட் மேண்டேட்டரி. ஈவன் நான் 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ கூட அந்த 1 crore இன்வெஸ்டட் அமௌண்ட்டை நான் டார்கெட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் கீப் அ டார்கெட் ஆன் யுவர் இன்வெஸ்டட் வேல்யூங்கிறது தான் என்னோட ஒரு வாதமாக நான் வைக்கிறேன் இந்த இடத்துல. ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், காஸ்ட் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வில் கோ டவுன் சப்ஸ்டான்ஷியலி. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு 4 கோடி ரூபா ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ங்கிற மாதிரி பில் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் அடுத்த 15 இயர்ஸில். இப்போ நான் 50,000 rupees 50,000 ரூபா வச்சு நான் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்ரி இயர் ஆன் இயர் நான் ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணி கொண்டு போகிறேன்னா அடுத்த 15 இயர்ஸ்க்கு நான் கொண்டு போகும்போது ஐ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் மை 4 crore டார்கெட் அட் 12% ரிட்டர்ன்ஸ். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் என்னவா இருக்கும் அந்த 50,000 rupees மாதிரி எவ்ரி இயர் ஆன் இயர் 10% ஸ்டெப் அப் பண்ணி கொண்டு போகும்போது அடுத்த 15 இயர்ஸில் என்னோட இன்வெஸ்டட் காஸ்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் இருக்கும். ஸோ 2 crores will be your investment cost and for which you are going to gain this 4 crore corpus. இப்போ இதை கொஞ்சம் மாற்றி சின்னதாக நம்ம ஒரு ட்வீக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ள இந்த 1 crore இன்வெஸ்டட் வேல்யூ நீங்கள் உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஃபர்தராக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலனா கூட இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் பீரியட்ல இந்த 1 crore வாட் எவர் யூ ஹவ் இன்வெஸ்டட் would have grown to 4 crores. இதுதான் பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு, நீங்கள் லம்சமாக ஆர் நீங்கள் இந்த இன்வெஸ்டட் அமௌண்ட்டாக நீங்கள் டார்கெட் பண்ணும்போது. ஸோ அடுத்த 5 இயர்ஸ்க்குள்ள ஆர் 3 இயர்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு ஃபிகரை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. we are in July 2025. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பை ஜூலை ஆர் ஜூன் 2030க்குள்ள நான் இந்த 1 crore இன்வெஸ்டட் அமௌண்ட்டை வந்து நான் உள்ள கொண்டு வரணும். ஆர் பை 2028 எண்டுக்குள்ள நான் அந்த 1 crore இன்வெஸ்டட் அமௌண்ட்டை நான் உள்ள கொண்டு வரணும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷார்ட் டேர்மில் இந்த டார்கெட் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மொமெண்டம் பெட்டராக இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும். அதே மாதிரி உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டும் டிராஸ்டிக்காக கம்மியாக ஆகுங்க. 5th பாயிண்ட், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு வந்து லே ஆஃப் ஆகலாம், என்னோட ஜாப்லேருந்து என்ன பணி நீக்கம் செய்யலாம், ஹெல்த் எமர்ஜென்சிஸ் எதாவது வரலாம். அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்ததுன்னா கூட யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் திங்ஸ் பெட்டர். ஏன்னா இந்த 1 crore நீங்கள் கிரியேட் பண்ணுற இந்த ப்ராசஸில் எண்ட் ஆஃப் 5th இயர் வரும்போது கிட்டத்தட்ட 1.5 to 1.7 crores பை டிஃபால்ட்டாக உங்களோட கரண்ட் வேல்யூ இருக்குங்க. அப்போது நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி ஆர் எமர்ஜென்சி வந்தாலும் கூட அந்த 1.5 ஆர் 1.7 crores வச்சு நீங்கள் மந்த்லி இன்கம்மை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். அப் டு 1 or 1.2 lakhs நீங்கள் மந்த்லி இன்கம் எடுக்கலாம். ஸோ நாளைக்கு 5 இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வேலையில் ஏதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆனாலோ, இல்லை நான் சொன்ன மாதிரி ஹெல்த் எமர்ஜென்சிஸ் ஏதோ ஒரு அப்பா அம்மாவுக்கோ இல்லை வீட்டில் யாருக்கா உடம்பு சரியாமல் வந்தால் கூட நாளைக்கு ஒரு 10 lakhs 15 lakhs ஏதாவது ஒரு செலவு வந்தாலும் கூட இந்த மணி எடுத்து நம்மளுக்கு தாராளமாக நம்மளுக்கு செலவு பண்ணலாம், கடன் வாங்கணுங்கிற அவசியமும் இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு 5th அட்வான்டேஜாக நீங்கள் பார்க்கலாம். அட்வான்டேஜ் நம்பர் 6 ரொம்ப ரொம்ப சூப்பர்பான அட்வான்டேஜ் இதுதாங்க. நீங்கள் இந்த 1 crore இன்வெஸ்டட் வேல்யூ வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணி போகும்போது பை எண்ட் ஆஃப் 5th இயர் அந்த 1 crore இன்வெஸ்டட் வேல்யூ நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் 1 crore நீங்கள் பிளான் பண்ணி அடுத்த 5 இயர்ஸில் நீங்கள் ரீச் பண்ணும்போது உங்களோட கரண்ட் வேல்யூ எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 13% ரிட்டர்ன்ஸில் இட் வுட் ஹவ் ஆல்ரெடி ரீச்ட் 1.50 crores. இப்போ அங்கேருந்து 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் 13% ரிட்டர்ன்ஸில் கிட்டத்தட்ட 5 crore and 10 lakhs ஆயிருக்குங்க. இது வந்து எண்ட் ஆஃப் 10th இயர். அதாவது நான் சொல்கிறது என்னன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல. 5th இயர் எண்டோட நம்மளுக்கு 1 crore நம்மளோட இன்வெஸ்டட் வேல்யூ வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஃபர்தராக எனக்கு எஸ்ஐபி பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை, லம்சமும் ஃபர்தராக புஷ் பண்ணல, 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா போடலனா கூட market will take care of the rest of the things. இது வந்து end of 10th இயர்ல. end of 15th இயர்ல என்ன வரும் தெரியுங்களா? at 13% CAGRல கிட்டத்தட்ட 9.40 crores will be your fund value by end of 15th year. சரி, இப்போ நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் எவ்வளோ ஏர்லியரா அந்த 1 crore இன்வெஸ்டட் வேல்யூ நான் கொண்டு வரணும், அவ்வளோ என்னோட கார்பஸ் பில்டிங் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் நிறைய வீடியோவில் நான் சொன்னது உண்டு, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 3 to 5 years ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படிங்கிறத நான் சொன்னதை நீங்கள் வந்து நினைவு கூறுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் என்ன உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அது வந்து அடுத்த 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 70% உங்களோட போர்ட்ஃபோலியோவில் பில்ட் பண்ண போகிறது அந்த ஃபர்ஸ்ட் 3 to 5 இயர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ தாங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு ஏர்லியராக அந்த 3 to 5 இயர்ஸ்க்குள்ள அந்த 1 crore இன்வெஸ்டட் கார்பஸை டார்கெட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள பெட்டர். இது வந்து நான் ஓரளவுக்கு ரீசனபிள் இன்கம் இருக்கவங்களுக்கு பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் இன்கம் பெரிய லெவல் இல்லாதவங்க கூட அடுத்த 10 இயர்ஸோ 15 இயர்ஸ்க்குள்ளேயாவது அந்த இன்வெஸ்டட் வேல்யூ வந்து 1 crore கூட நீங்கள் கொண்டு வரணும். அப்படி முடியலன்னா ஏதாவது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டோ
ஏதாவது ஒரு பாலிசி மெச்சூரிட்டியோ ஏதாவது ஒன்று கொண்டு வந்துட்டு உங்களுடைய எஸ்ஐபி கூடவே இந்த லம்சமையும் கொண்டு வந்துட்டு எவ்வளோக்குள்ள ஏர்லியராக நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்டட் வேல்யூ வந்து 1 crore ரீச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ஃபினாமினலாக அண்ட் சூப்பராக இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி. ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் தி பவர்ஃபுல் காம்பவுண்டிங் மிஷின். நீங்கள் எவ்வளோக்கு ஏர்லியராக அந்த 1 crore கார்பஸை இன்வெஸ்டட் வேல்யூவாக நீங்கள் கொண்டு வரீங்களோ அவ்வளோக்கு பெரிய கார்பஸை பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் சொன்ன இந்த 6 அட்வான்டேஜை நீங்கள் மைண்டில் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களால் பெரிய கார்பஸ் பில்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் ஃபினிஷ் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன் அண்ட் கீப் ப்ராஸ்பரிங்.